அப்பா நீ கேட்ட பீஸா வந்துருச்சு. உனக்கு நீ கேட்ட பீஸா உனக்கு ரெடி ஆயிடுச்சு. அம்மா பீஸா கொடுங்கம்மா. உனக்கு இந்த பீஸா வேணும்னா அம்மா இன்னைக்கு கத்திரிக்காயில் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அந்த ரெசிபி நீ சாப்பிட்டாதான் உனக்கு பீஸா. அப்போனா உனக்கு பீஸா கிடையாது. உனக்கு பீஸா வேணுமா வேணாமா? வேணுமா. சரி சரி சாப்பிட்றேன். ஓகே, இன்னைக்கு நம்ம சேனலில் பாப்பாக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, அதனால தான் கத்திரிக்காயில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு 3 ஸ்பூன் அளவு கடலை பருப்பு, அதோட கொஞ்சம் மல்லி, சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை, மிளகாய், வெள்ளை பூண்டு இது எல்லாத்தையும் வெறும் வாணலியில் நல்லா வறுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் ஆயில் போட்டு கடுகு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு கறிவேப்பிலை, வெங்காயம் நிறையாவே நறுக்கி போட்டுக்கோங்க. கத்திரிக்காயை முழுசாக இந்த மாதிரி நறுக்கி நல்லெண்ணெயை நிறையா ஊற்றி அதிலே வதக்குங்க. புளியை ஊற வச்சு புளி கரைசலையும் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் கலவைகளை அரைச்சி வச்சாச்சு. புளிக்கரைசலே இந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச கலவைகளை இதில் கொட்டி நல்லா கிளறிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வெள்ளத்தை தட்டி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் பிட்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த ரெசிபி சொன்னாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, see you, bye bye.